துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு மே 2026 சூப்பரா இருக்குங்க. சூப்பர் டூப்பர் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது மல்டிபிள் திங்ஸ் ரீஆர்கனைஸ் ஆக போகுது. பாசிட்டிவ் ரீஆர்கனைசிங்கா இருக்க போகுது. நிறைய பேருக்கு இப்பவே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினான்ஷியலி 99% ஆஃப் த துளாராசி அன்பர்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காவது வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு டபுள் ப்ரமோஷன் அளவுக்கே சேலரி இதெல்லாமே அதிகமாயிருக்கு. பிஸ்னஸுமே ரொம்ப சூப்பராக அப்லிஃப்ட் ஆயிருக்குன்னு நிறைய என்னுடைய துளாராசி கஸ்டமர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனாலும் சில விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது. அந்த சில பிரச்சனைகள் கூட இந்த மாதம் உங்களை விட்டு போகிறதுக்குண்டான அமைப்புகள், நெகட்டிவான விஷயங்கள், எந்த வம்பு எந்த பிரச்சனை இவங்க புரிஞ்சுக்கல, எப்படி எடுத்துட்டு போறதுன்னே தெரியல, ஸ்டக் ஆகி இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இந்த ஆங்கிள் மட்டும் மூவ் பண்ணவே முடியல அப்படின்னு எந்த ஒரு பஞ்ச் இருந்தாலுமே சரி, அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் முயற்சிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களினால் முன்னேற்றங்கள் வரக்கூடிய மிகப்பெரிய சாதகமான காலமா தான் இது இருக்கு. இதுல சனி செவ்வாய் சேர்ந்துதான் இருக்காங்க. பட் ஸ்டில் மற்ற ராசிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்லை. பட் சில அளவுக்கு மைனஸ் இருக்கு. அது அந்த அளவுக்கு என்ன மைனஸ் இல்லை அப்படின்னா, ஏன் அப்படின்னா செவ்வாயும் சனியும் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. பட் 6ஆம் வீட்டுல எதுவுமே மூவ் ஆகாம அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்றது தான் ஆனாலும் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு சிறிய பிரச்சனை, சிலருக்கு ஒரு பிரச்சனை அதுவே பெருசா இருக்கும், சிலருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு இருக்கும். பட் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உதவுறேன்னு சொல்றவங்களை உதவ முடியாத சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளும். உங்களோட நெகட்டிவ் இல்லை, ஆனா அவங்களுக்கு முடியாம ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டுல சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய ஆனா அங்க சுகத்தை கொடுக்க முடியாம போகுது. இதுதான் மிகப்பெரிய மைனஸ். ஸோ மே 11th வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 11ஆம் தேதின்னு வரும்போது செவ்வாய் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். சூரியனும் அங்கதான் இருக்காரு 15ஆம் தேதி வரைக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இப்பயே கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பெரிய மனிதர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத மனசு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கும், ஆனா அவங்க ஹெல்ப் பண்ண விடாம இருக்கும். ஸோ அப்போ 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள டக்கு 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 டக்குன்னு சொல்லி எல்லா நெகட்டிவிட்டியும் முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன், அவர் 7ஆம் வீட்டுல உச்சம் பெறார். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் செவ்வாய். அப்போ உங்களுடைய குடும்பம், தனம், கணவன், மனைவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே போய் பாசிட்டிவான ட்ராக்குக்குள்ள நீங்க போறத நீங்க கண்ணார பார்க்கலாம். அதே மாதிரி மே மாசத்துல துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு பயணமோ அல்லது ஒரு பெரிய பயணமோ உங்களுக்கு இருக்கு. அந்த பயணம் அனுகூலமான பயணமா இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த ட்ரிப் ஜஸ்ட் லைக் தட் நான் போனேன், அப்பதான்ப்பா இவங்களை சந்திச்சேன், வாழ்நாள் முழுக்க லாஸ்ட் பிரெத் வரைக்கும் சூப்பரான ஒரு கம்பானியன்ஷிப், சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப், சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சூப்பரான புரிதல் ஏற்படக்கூடிய அமைப்புல ஒருத்தர் கிடைச்சார்னா அது இத்தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த மே மாசம் துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. ஸோ நான் அதையே சிறு பயணம் அல்லது பெரிய பயணம் நான் சொன்னேன் அப்படின்னா, சரி அது பக்கத்து ஊரா இருக்கலாம், அல்லது பக்கத்து ஸ்டேட்டா இருக்கலாம், அல்லது பக்கத்து நாடா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா கூட இருக்கலாம். ஸோ சம்வேர் அதர் பீப்புள்னால உங்களுக்கு பிளஸஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இப்போ கோர்ட்டு கேஸு பிரச்சனை புரியல அப்படின்னு எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டு நிறைய மெச்சூரிட்டி ஏற்கனவே துளாராசிக்கு வந்துடுச்சு. அந்த மெச்சூரிட்டியில இனி சக்சஸ் தான் அப்படின்ற அமைப்பு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. குருனுடைய பார்வையும் உங்க மேலேயே விழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குருனுடைய பார்வை இன்னும் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு மேலே விழறதுனால நிறைய பேருக்கு திருமணம் மறுமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதீதமா இருக்கு. அதே மாதிரி
குழந்தைனால யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாமே சிறு செலவுகள்னால அல்லது மாற்று வழி மருந்துனால அல்லது வேற ஒரு டாக்டர்னால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த மே மாசம் அமையும். ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு புது மருந்தினால் புது நட்பினால், அந்த புது மருந்துன்றது எப்படி கூட இருக்கலாம் தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்கு கீரை கருமை வந்து கூடைய இறக்கி வச்சுட்டு வெயிலுக்கு கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். ஓகேம்மா உட்காருமான்னு சொல்லிட்டு நீங்களும் தண்ணியோ மோரோ அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ நீங்க வந்து அப்பா இதான் முடியவே இல்லை, இது என்ன கீரை பாட்டி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லுவாங்க, அப்பா இந்த கீரை சாப்பிட்டா அலர்ஜி அப்படி போயிடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அலர்ஜி போயிடுமா அப்படின்னு கேட்டு நீங்க உடனே அதை வாங்கி அது எப்படி பக்குவமா செய்யணுமோ செஞ்சு நீங்க சாப்பிடும்போது நீண்ட நாள் வழி தெரியாம இருந்த பிரச்சனை டக்குன்னு இதன் மூலியமா உங்களுக்கு வழிகாட்டுதல் ஏற்படும். அதெல்லாம் தாங்க சம்திங் விசித்திரமான அமைப்புகள். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களால் சூப்பரா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து சாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்துடைய மிகப்பெரிய பிரச்சனையை கூட ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில நீங்க செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. லாபஸ்தானாதிபதி சூரியன், அங்க கேது 11ஆம் வீட்டுல இருக்கிறது ரியலி சூப்பர் தான். அந்த சூரியனும் உச்சம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா மூத்த சகோதரர்களுக்கும் நீங்க உங்களால் நன்மை பண்ணி நிறைய விஷயங்கள் பிளஸ் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் விட்டே கொடுக்க மாட்டேன், என்னாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு பிரச்சனைக்கு கூட தயார் அப்படின்னு இருந்தவங்க கூட நீங்க படுற கஷ்டத்துல உங்க அம்மா அப்பா படுற கஷ்டம், உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க படுற பாடு தாங்க முடியலன்ற விஷயத்தினால அதை நீங்க விட்டு கொடுத்து ஓகேடா அந்த சண்டை சச்சரவே வேண்டாம், பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக நீங்க பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு உண்டான அமைப்பும் சூப்பரா இருக்கு. சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி வீட்டுல முடியவே இல்லப்பா, இந்த வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரிப்பேர் மேல ரிப்பேர், எல்லாம் பிரச்சனை, அது வாடகை வீடா இருந்தது அப்படின்னா மறுபடியும் சொந்த வீட்டுக்கு கூட போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி நீங்க வந்து வேலை பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த வேலையில உங்களுக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலை மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. யாரோ உங்களை தேடி கூப்பிட்டு உங்களை இழுத்துட்டு போய் ஹை ப்ரொஃபைல்ல உட்கார வச்சு உங்களுக்கு ஹை ஸ்டேட்டஸான ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வேலையை விட்டுட்டு தொழிலுக்குள்ள நுழையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதே மாதிரி நிறைய பெரிய பிசினஸஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேமிலியில, ஆனா இவங்க வந்து போய் ஒரு வேலையில இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து இல்லப்பா நம்ம அப்பாவோடய சேர்ந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணலாம், அதுல உங்களுடைய மூளையை நீங்க செலுத்தி இன்னும் மேல உங்க கம்பெனியை கொண்டு வரலாம் அப்படின்ற மனமாற்றம் எல்லாம் ஏற்படுறது இந்த மாதிரி காலகட்டத்துல தான். ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. எஜுகேஷன், குழந்தைங்க படிப்புல கூட இப்ப நீங்க துளாராசி துளாலக்னமா இருந்தாலும் சரி, நீங்க துளாராசி உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மேன்மை அப்படின்னு கொடுக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு கரெக்டா நீங்க கைட் பண்ணுவீங்க. எந்த கோர்ஸ், அடுத்தது எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், அவங்க எந்த அப்ராட்ல போய் படிக்கணும், இல்ல ஆன்லைன்லயே படிக்கணுமா, இல்ல மல்டி டாஸ்கிங் கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டுதல் கரெக்டாவே நடந்து அதன் மூலியமா உங்களுக்கும் சந்தோஷம், உங்க குழந்தைங்களுக்கும் சந்தோஷம், ஒருத்தர அந்யோன்யமா வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கு. 7ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் இருக்கும்போது சில விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா நீங்க படப்பட நீங்க பேசிட்டே போலாம், ஆனா ஏத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். அந்த மாதிரி மட்டும் இல்லாம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போதும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும். நீங்க எவ்வளவுதான் வர்க்காலஜின்னு இருந்தாலும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியாமா, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் 2 பேரும் பரஸ்பரவசமா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா பேசி செஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருந்தீங்கன்னா ஆன் தி ஹோல் துளாராசி அன்பர்கள் மே மாசம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு போறீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.